மோடி என்ன செய்தார், இது தேர்ட் டேர்மு அப்படி என்ன கிழிச்சிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் கூட பலரை பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு தினமலரில் வந்த ஒரு செய்தி, 2 செய்தியை நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். இந்த ஆண்டுகளில் வெளிநாடுகளில் மியூசியத்தில் இருந்தது, திருடிட்டு போனது, இப்படி இருந்த சிலைகள் எல்லாம் மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் என்னென்னா 2021 159 சிலைகள், 2022 30, 2023 115, 2024 298, 2024 இதுவரை 13 என மொத்தம் 615 தொல்பொருட்களை மத்திய அரசு மீட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தியும், அதுக்கப்புறம் இந்த அரசே தமிழர்களுக்கு விரோதமான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஞான பாரதம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் 18,000 சுவடிகள் டிஜிட்டல் மயம் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா துணியில் எழுதியிருக்கிறது, ஓலைச்சுவடியில் எழுதிட்டு கல்லில் எழுதி, இது மாதிரி பல விஷயங்களை அவங்க மாற்றிருக்காங்க. சரி, இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா அதிகமாக தமிழ் சமஸ்கிருதம் மொழி சுவடிகள், அதுலேருந்து பிராகிருதம் அந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க. சரி, அதில் என்னென்னலாம் எடுத்திருக்காங்கன்னா சித்த மருத்துவம், வர்மக்கலை, சங்க இலக்கியம், இது போன்ற விஷயங்களை, உரைகள், அது சம்பந்த விஸ்தாரணம், பாஷ்யம் எழுதியிருக்கிறது, அதையெல்லாம் படியெடுத்திருக்கிறாங்க. எல்லாம் டிஜிட்டல் முறையாக ஆக்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு மாதிரி நான் சொல்கிறேன். முற்போக்குன்னா வாந்தி, பிற்போக்குன்னா வயத்தால போகிறது, அதுதான் நம்ம வீரத்துறவி சொன்னது. ஆனால் இவங்க முற்போக்குன்னு தன்னை சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றுது இல்லை. இந்த டெல்லியில் கும்பகோணத்தில் இடி இடிச்சா கொட்டையூரில் கொடை பிடிச்சாங்கிற கதையா, டெல்லியில் போராட்டம் நடத்தினா நானும் இங்கே நடத்துகிறேன் அப்படின்னு இந்த சில அல்பங்கள் அலையுது பாருங்க. அவனுங்க மாதிரி நான், அதனால படியெடுத்தா ஏழைக்கு சோறு வந்துருமா, ஃபீஸ் கட்ட முடியுமா, அவனுக்கு நோயிலேருந்து இது மீண்டுடுவானா, அது உனக்கு நீங்க எதுவுமே உனக்கு இது கிடையாது. இல்ல, தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்காகத்தான் இந்த சோடியை படியெடுத்தார்கள். ஏன்டா நீ இந்த கம்யூனிஸ்டுங்க சோம்நாத் சாட்டர்ஜி 5 வருஷம் சபாநாயகராக இருந்தாரு. அவங்களும் அதுக்கு முன்னாடி விபி சிங் அமைச்சரவையிலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆதரிக்க மத்திய அமைச்சரவையும் கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்கான் இந்த பயலுக, தமிழனின் பெருமையை மீட்பதற்காக. நான் அவனை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய தத்துவம் தான் இந்த பூர்ஷ்வாக்கள். ஆகும்னா இங்கே சமூக ஏற்றத்தாழ்வு, பூர்ஷ்வாக்கள், இங்கே கார்ல் மார்க்ஸ், எங்கல்ஸ், இப்படிதான் புரியாத மொழியில தான் சொல்லி நம்மளை ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி நம்மளை கிண்டல் பண்றதுக்கு மட்டும் அவனுக்கு மன்னர்கள் எல்லாமே திராவிடியாள்தனமா சமயத்தில் பேசுவான். அதாவது கல்யாண சுந்தரம், பி ராமூர்த்தி, இவர் இருந்தார் ஜீவா, அவங்கெல்லாம் நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டியே கம்யூனிசம் பேசினவங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற தற்கொலை பயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருணனா இருக்கட்டும், இல்லை லெனினா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு கனகராஜ் இவங்க எல்லாம் ஒட்டுமொத்த கும்பலுமே எப்படி ஆயிட்டாங்கன்னா, அதுவும் முத்தரசன் இருக்கார் பாருங்க, இவங்களெல்லாம் உனக்கு பெருமையே இல்லை, நீ ஒரு இந்த தற்கொலை பய, உனக்கு கை நாட்டு, உனக்கெல்லாம் எதுவுமே உனக்கு பெரிய நீண்ட நெடிய வரலாறுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியே இவங்க பேச்செல்லாம் இருக்கும். ஏன்னா அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், அந்த நாட்டில் என்ன சொன்னான், இந்த நாட்டில் என்ன சொன்னான், இங்கே என்னடா நடந்தது. கோவில்லாம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கட்டி பார்ப்பனர்களுக்கு மானியம் கொடுத்தான், இங்கே இதுதான் சொல்லுவானே தவிர அந்த கல்வெட்டில் என்ன இருக்கு, அந்த கல்வெட்டில் மோர் கொடுத்த அம்மாவுக்கு கூட அங்கே இதுக்கு சிற்பம் செதுக்கும் போது, அவன் வெயில் நேரத்தில் சிற்பம் செதுக்கும் போது மோர் கொண்டு ஒரு அம்மா தினசரி கொடுத்ததுக்கு அந்த அம்மா பேரையும் சேர்த்து அந்த கல்வெட்டில் பதுங்கி வச்சிருக்கான் ராஜராஜ சோழன். ராஜேந்திர சோழன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலோட மதில் சுவரை பேத்து தான் வெள்ளக்காரன் அணைக்கரை டேமே கட்டினான். ராஜேந்திர சோழன் கட்டின கோவிலும் மிக புராதமானது, தொன்மையானது. அதுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அங்கே செட்டி ஏரின்னு பொன்னேரின்னு 2 பக்கமும் ஜெயங்கொண்டம் போற வழியில 2 பக்கமும் ஏரி, இதெல்லாம் இருக்கேடா. அதெல்லாம் என்னங்க குடிமராமத்தை, அதெல்லாம் இருக்கு, இயற்கையா இருக்கிறதுங்க, அவெல்லாம் சாப்பாட்டுக்காக வெட்டினதுங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பஞ்சா பராரிங்க. இந்த ஊர்ல எந்த விதமான நாகரிகமும் கிடையாது. இந்த பூமிக்குன்னு ஒரு சிறப்பம்சமே கிடையாது. நாங்க எல்லாமே இரவல் புத்தியில தான். இவனை எப்படி ஒட்டுண்ணியா திமுகவை உறிஞ்சி, அதிமுக உறிஞ்சி இவனுக்கு தேர்தல் வெற்றி இருக்காங்களோ,
அந்த மாதிரி தான் மக்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான சிந்தனையில உள்ளவன் தான் இவ்வளவு வக்கரமா பேசுவான். இதுக்கு இந்த பயலுக்கு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்து திட்ட வேண்டியதா இருக்கு பாருங்க, சப்ஜெக்டை விட்டுட்டு. 619 ஐட்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டை சேர்ந்த இதுதான். கும்போணம் பக்கத்து கோவில், அப்புறம் இன்னொரு ஊர் சொன்னேன் கோவில் இடிஞ்சு கிடக்குன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த ஊர்ல இருந்து போன பஞ்சலோக சிற்பங்கள், அதே மாதிரி நம்மளுடைய பனவோலையில இருக்கக்கூடிய செப்பேடுகள், இதெல்லாம் போனதெல்லாம் 619 ஐட்டம். அதுல நீங்க 2025 நினைக்கிறேன் 289 ஐட்டத்தை மீட்டு வந்திருக்காரு. இது இதெல்லாம் தமிழனை ஏமாத்துற வேலை, தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறதுக்காக அது கூட நீங்க செய்யலையே. இதுல உத்தரமேரூர் குடவோலை முறையிலிருந்து எவ்வளவோ விஷயங்கள் அதுல பாருங்க. பனவோலை துணியில எழுதினது, அதெல்லாம் பாதுகாத்து அதெல்லாம் நஞ்சு போற அளவுல இருக்கிறத கூட எல்லாம் படியெடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு ஒரு சின்ன வருத்தம், கோமகன் ஒருத்தர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கார். அவர் ஒரு நல்ல ஆய்வாளர், அவர் வரலாற்று ஆய்வாளர். ஆனா அவரெல்லாம் கூட மோடி அந்த ஊருக்கு இவ்வளவு செஞ்சதெல்லாம் பத்தி இது பண்ணாம இந்த திராவிட இயக்கத்தை பத்தியே அவருக்கு ஒரு புகழ்ந்து ஸ்லாகிச்சு, இது ஒரு மாதிரி அடிமைத்தனம்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளைட்ல தீவிரவாதிகள்லாம் பிடிச்சி வச்சுட்டான்னா, இந்த தீவிரவாதி ஒரு 10 நாள் கழிச்சு அவன் ரிலீஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், நீங்க எவ்வளவு நல்லவன் தெரியுங்களா. எங்களுக்கு வேலைக்கு பால் கொடுத்தார்கள், ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு பேரு. நீங்க தீவிரவாதி கிட்ட மாத்திட்டீங்கன்னா அந்த மாட்டி உங்களுக்கு அந்த அடிமை புத்தி உங்களுக்கு அந்த 10-15 நாள்லயே டெவலப் ஆயிடும். குழந்தை அழுது பால் கொடுத்தாரு, ஒண்ணுக்கு போனோன்னு என்னை கையை பிடிச்சி பாத்ரூம் கொண்டு போனார். கையை பிடிச்சி பாத்ரூம், வேற தப்பா நீங்க கற்பனைக்குள்ள போயிடும், டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு போயிடுவாங்க. இப்ப கோமகன்லாம் அண்ணனும் பாப்பாரு, இல்லைன்னா அவருக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சு வைக்கணும். ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்ல தான் அண்ணன் மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிரம்மாண்டமான வேலையை செய்யக்கூடிய நரேந்திர மோடியை படித்த பண்பாளர், ஒரு வரலாற்றை பத்தி நல்ல விலாவாரியா பேசக்கூடிய கோமகன் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்காம எப்போதும் இந்த திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட், அவரும் கும்போணம் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவர் தான் வரும். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழனாக நான் ஐ எம் ஏ ப்ரௌடு தமிழியன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய கோமகன் போன்றவர்கள்லாம் தமிழகத்துல மோடியை கொண்டு போய் சேர்த்தா இன்னும் நமக்கு மோடி நிறைய செஞ்சு தருவார். ஏற்கனவே அவங்கெல்லாம் நிர்மலா சீதாராமனை கிண்டல் பண்ணவங்க தான். அதுக்கப்புறம் திருச்சியில போய் நிர்மலா சீதாராமனையும் பார்த்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வெளிவட்ட சாலை வேணும், ஏன்னா ஹெவி வெஹிக்கிள் போகும்போது அங்கே நல்ல வேலை இதுவும் ஞாபகம் வந்தது, ஹெவி லோடு வெஹிக்கிள் போகும்போது அந்த கோவில் இதே அதிருதுங்கிறதுக்காக அந்த கோவில்ல இருந்து தள்ளி ரோடு போட்டு கொடுங்க. அதெல்லாம் இப்பதான் ஆகுதா இல்ல காங்கிரஸ் ஆட்சியில எல்லாம் இல்லாம இப்பதான் ஆகுதா? அவங்களுக்கான வாய்ப்பை இப்பதான் அதை நாம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்ப எனக்கு என்ன வருத்தம் அண்ணன் மேலன்னா, அவர் ஒரு நாள் நேரம் பார்க்கும்போது கேட்கணும், நீங்க ஏங்க ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி நீங்க திராவிடியால் சிண்ட்ரோம்ல இருக்கீங்களான்னு. இதெல்லாம் அவர் தான் எழுதுறாரு. நாங்க போய் திருச்சியில போய் இவங்களை பார்த்தோம், நிர்மலா சீதாராமனை, கேடி ராகவன் அப்ப இருந்தாரு, நான் போய் பார்த்தேன் கொண்டேன்னு போன வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் எழுதியிருக்காரு. விலாவாரியா அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் எழுதியிருக்காரு. அந்த வெளிவட்ட சாலை நாங்கள் கேட்டிருக்கோம், எங்களுக்கு அதை பண்ணி தரோன்னு இருக்காங்க, ஏன்னா கோவில் கட்டடம் இன்னும் 1000 வருஷம் தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க கேட்டதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு, தமிழனுடைய பெருமையை உலக அரங்கில் பறைசாற்றக்கூடிய அளவுல உங்களுக்கு நிர்மலா சீதாராமன்ல இருந்து மோடியிலிருந்து அதுக்கு ஒரு இது மாதிரி அனில் மாதிரி கேடி ராகவன்ல இருந்து எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர தயாரா இருக்கும் போதே நீங்கெல்லாம் மௌனமா மோடியை கிண்டல் பண்ணும்போது வேடிக்கை பார்க்கறதுங்கிறது இது உங்களுடைய மனசாட்சிக்கு அழகா? இது அண்ணனை மட்டும் கேட்கல, அவரை போன்ற பல பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் முன்னெடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை. எவ்வளவு 619 ஐட்டம் மீட்டு கொண்டு வந்திருக்கோம், 450 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அது பேர் என்ன, ஞான பாரதம்னு சொல்லி இதெல்லாம் படி எடுத்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக 450 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதை பெங்களூர்ல, அதை இன்னொன்னு அவர் சொல்றாரு, பெங்களூர்ல ஏங்க இதை வைக்கிறீங்க சிலைகள்லாம், தஞ்சாவூர்ல எங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க, நியாயமான கோரிக்கை இது. நீங்க வாங்க, நீங்க பேசி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க. கேட்கும் போது நாம அதை பண்ணி தரத்துக்கு மோடி அவர்கள் தயாரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆனா அதை பொழுதனைக்கு ஏத்துறவங்கள நீங்க வாயடைக்க வேண்டிய கடமையும் இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்த உள்ள வேலைகள் கணக்கில் அடங்காது, இன்னும் செஞ்சு தரத்துக்கும் தயாரா இருக்கும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தமிழ் சமுதாயத்திற்கும் அறிவுசார் மக்களுக்கும் உண்டான
இது ஒரு கம்பல்சரியா அதை அவங்க செய்ய வேண்டியது, செய்வாங்கன்னு நம்புவோம் நம்ம.